கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மே மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் நேரடியா பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? உபாகமம் 33:27. அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். நமக்கு ஆதாரமாக, அச்சாரமாக, உறுதியாக ஆண்டவருடைய நித்திய புயங்கள் இன்றைக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய நித்திய புயங்கள். இந்த புயத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானிலிருந்து தூக்கி சுமந்து பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அவருடைய நித்திய புயங்கள் இன்றைக்கு எகிப்தில் கடந்து கஷ்டப்படுகிற உங்களை, எகிப்தில் கடந்து அடிமைகளாக இருக்கிற உங்களை, எகிப்தில் கடந்து வியாதியோடையும் கண்ணீரோடையும் கடனோடையும் கிடக்கிற உங்களை ஆண்டவருடைய நித்திய புயங்கள் அப்படியே தூக்கி சுமந்து உங்களை கானானுக்குள்ளால கொண்டு வந்து சேர்க்கும்படி இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதரவாகவும் உனக்கு ஆசீர்வாதமாகவும் எழுந்தருளி வருகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு என்னால் எழும்பி நடக்க முடியலை, வேலைக்கு போக முடியலை, எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்கு போக முடியலை, எனக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது அதுக்கு போக முடியலை, ஐயோ இன்னைக்கு பார்த்து இந்த பலவீனம் வந்துடுச்சு, இன்னைக்கு பார்த்து என்னால் எழும்ப முடியலை, இன்னைக்கு பார்த்து இந்த தலை சுற்றிட்டு இருக்கேன், இன்னைக்கு பார்த்து எனக்கு மயக்கமாக இருக்க என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நித்திய புயங்கள் இன்றைக்கு உனக்கு பக்கத்தில் வந்து அவருடைய நித்திய புயங்களும் அவருடைய நித்திய கரங்களும் உன் மேலே வைக்கப்படுகிற இந்த நேரத்தில் நீ வாழ முடியாதபடி காணப்படுகிற கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். நீ எழும்பி நடக்க முடியாதபடி காணப்படுகிற கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். அவருடைய தழும்புகளினால இன்னைக்கு நீங்கள் சுகமாவீங்க. அவருடைய ஓங்கிய புயம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ஓங்கிய புயம், பலத்த கரம், இது ரெண்டுமே சேர்ந்து இனி உன்னை உயர்ந்த இடத்துல உன் கை ஓங்கி நிற்க கர்த்தர் உதவி செய்வார். என் கை விழுந்து கிடக்கு, என்னுடைய செல்வாக்கு விழுந்து கிடக்கு, என்னுடைய தொழில் விழுந்து கிடக்கு அப்படின்னு சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஓங்கிய புயம் இன்னைக்கு உங்களை ஓங்கி நிற்க பண்ணும். உங்களுடைய எதிர்காலத்தை ஓங்கி நிற்க பண்ணும். உங்கள் கையை ஓங்கி நிற்க பண்ணும். யாரெல்லாம் உங்களை அற்பமாக நினைச்சாங்களோ அவர்கள் மத்தியில் உங்கள் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி ஒன்றை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன் மூலமாக கர்த்தர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். அதற்கு ஒப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஓங்கிய புயத்தில் வச்சு நல்ல ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுக்கும்படி நீங்கள் நடாத தோட்டத்தின் கனியை புசிக்க கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நீ கட்டாத வீட்டில் கொண்டு போய் உன்னை குடி வச்சு லைஃப்பை செட்டில் பண்ணி தருவார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கலா ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சமயம் கோவை ஆறுதலின் தோட்டத்திற்கு வந்து சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை நேரில் பார்த்து ஜெபித்து கொண்டேன். சகோதரர் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்திற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு சிற்றுண்டி கடை ஒன்றை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். மறுபடியும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை பார்த்து ஜெபித்த போது, உன் மன விருப்பத்தின்படி செய்வேன், உன் கடைக்கு ரகபோத் என்று பெயரிடு என்று மங்கள வார்த்தை சொன்னார். சகோதரர் சொன்ன மங்கள வார்த்தையின்படியே என் கடையை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறார். உங்களுக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படி, இது எங்கே நடந்ததுன்னா கோயம்புத்தூர் நம்முடைய ஆறுதலின் தோட்டத்தில் நடந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில். நீங்களும் இன்னைக்கு காலையில் நமக்கு 10 மணிக்கு கோவை ஆறுதலின் தோட்டத்தில் வச்சு நம்முடைய குடும்ப ஆசீர்வாத திருவிழா நடக்க போகுது. அடிமை வந்து தேவ செய்தி கொடுத்து உங்கள் எல்லாருக்கும் தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்க போகிறேன். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம். உம்முடைய புயங்கள் எங்களுடைய கரத்தையும் ஓங்கி உயர்த்தி நிறுத்தும் என்ற விசுவாசத்திலே என் பிள்ளைகளை நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். விழுந்து கிடக்கிற இவருடைய கூடாரம், விழுந்து கிடக்கிற இவருடைய வியாபார ஸ்தலங்கள், விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளுடைய படிப்பு, விழுந்து கிடக்கிற என் பிள்ளைகளுடைய ஊழியங்கள் இனி உம்முடைய ஓங்கிய புயத்தினால உயர்ந்து நிற்பதாகன்னு நாங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பெரிய கிருபையினாலும் உம்முடைய பெரிய இரக்கத்தினாலும் என் பிள்ளைகளுக்கு நித்திய ஆசீர்வாதங்கள் நிரந்தரமாய் நிற்பதாக
இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நித்திய ஆசீர்வாதங்களோடு அவர் உங்களுக்கு எதிர்கொண்டு வந்து உங்களுடைய சிரசிலே பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார் என்ற வார்த்தையின்படி விழுந்து கிடக்கிற இவர்கள் ஒவ்வொருவருக்கு எதிராக ஆண்டவர் வந்து இவர்களுடைய சிரசிலே ஆண்டவர் நித்திய ஆசீர்வாதங்களின் கிரீடங்களை வைத்து என் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.